என் இனிய தமிழ் சொந்தங்களுக்கும் எங்களை ஒரு சிறந்த பேச்சாளராக மாற்ற துடித்து கொண்டு எங்களுக்கு வாய்ப்புகளை வழங்கி கொடுத்து கொண்டிருக்கும் எங்களது பாசமிகு தமிழ் ஐயா திரு மதிவாணன் அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா என்று வழங்கிய தலைப்பு அன்பே ஆயுதம். அன்பே ஆயுதம் சரியான தலைப்பு. இந்த அன்பு பார்த்திங்கன்னா மனித பிறப்பதற்கு முன்பே சிறு உயிர்களிடமிருந்து தோன்றிய ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம். இந்த ஆயுதத்தை உருவாக்க எந்த ஒரு லோகமும் தேவையில்லை. எந்த கடையிலும் போய் 1 கிலோ அன்பு தாங்க என்று நிற்க வேண்டிய அவசியமும் கிடையாது. நாம் செய்யும் எளிய செயலினாலே இந்த அன்பை பிறரிடம் கொடுக்கலாம், தாமும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த உன்னதமான அன்பு ஒரு குழந்தை பிறக்கும் போதே தாயிடம் ஆரம்பித்து பின்பு 1-2 மாதங்களிலேயே தந்தையிடம் மாசற்ற அன்பாக மாறி பின்பு முகம் தெரிந்த சுற்றார்களிடம் அன்பு செலுத்த ஆரம்பிக்கிறது. பள்ளிக்கு சென்றதும் ஆசிரியரிடம் நண்பர்களிடம் அன்பு செய்த கற்றுக்கொள்கிறது. பின்பு வளர்ந்ததும் திருமணமாகியும் கணவனிடமோ மனைவியிடமோ அன்பு செலுத்த ஆரம்பிக்கிறது. பின்பு மனைவியின் வீட்டாரிடமோ கணவனின் வீட்டாரிடமோ அன்பு செலுத்த ஆரம்பித்து கொள்கிறது. பின்பு மகனோ பேரன் கொள்ளு பேரன் என்று தொடர்ச்சியாக அன்பின் சங்கிலி நீண்டு கொண்டே இருக்கிறது. இந்த அன்பு சங்கிலி எப்போதும் தொய்வடையாமல் மகிழ்ச்சியான பாதையை நோக்கியே சென்றால் மனித வாழ்க்கை ஒரு சொர்க்கமாக மாறும். ஒரு சிறிய கதையுடன் எனது உரையை முடித்துக்கொள்கிறேன். ஒரு பூட்டை திறக்க சாவியும் சுத்தியலும் முயற்சி செய்கிறது. முதலில் சுத்தியல் தன் வலிமை வாய்ந்த அடியால் பூட்டின் தலையிலேயே அடித்தது. மீண்டும் மீண்டும் அடித்தது. பூட்டு திறக்கவில்லை. சுத்தியல் களைப்புற்றது. பின்பு சாவியோ முயற்சி செய்தது. பூட்டு எளிமையாக திறந்தது. சுத்தியலுக்கு மிகவும் ஆச்சரியம். தான் உலகிலேயே சக்தி வாய்ந்த ஆயுதம், என்னாலே முடியவில்லை, நீ எப்படி திறந்தது என்று சுத்தியல் கேட்டது. அதற்கு சாவியோ, நீயோ அந்த பூட்டை துன்புறுத்தி தலையில் அடித்து திறந்த, நானோ அதை என் அன்பால் அதன் மனதிற்கு நேரடியாக செலுத்தினேன். பூட்டு எளிமையாக திறந்தது என்று சாவி கூறியது. இதேபோல்தான் மனித வாழ்க்கையும். அன்பு என்ற சாவியால் மட்டுமே மனித வாழ்க்கை சிறப்பாக அமையும். இந்த அன்பே உலகின் சிறந்த ஆயுதமாகும் என்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.